அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி கருத்து சொல்லுவது அப்படின்றதுக்கான களங்கள் எல்லாருக்கும் நிறைய கிடைச்சி போச்சு. அதுவும் இந்த ஊடகங்கள், புலனம், முகநூல் இதெல்லாம் வந்ததில் ஏதாவது ஒரு வீடியோ அல்லது ஒரு காட்சி அல்லது வேறு யாராவது ஒருத்தர் ஒரு கருத்து ஒரு பதிவாக ஒன்று போடுறாங்கன்னா உடனே அதுக்கு 100 பேர் கிளம்பி அவங்களுடைய எதிர்கருத்து, மாற்று கருத்து, துணை கருத்து, ஆதரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா ஒரு ஏவுகணை விண்வெளியில் அனுப்புதுன்னு வைங்களேன், உடனே எல்லாரும் கருத்து போடுவாங்க. இது இந்தியாவினுடைய வெற்றி, விண்வெளித்துறையின் சாதனை அப்படின்னு. சில பேர் இப்போ இது எதுக்கு அப்படிம்பாங்க, இங்கே பூமியில் பண்ண வேண்டியதே எவ்வளோ இருக்குது, அது எதுக்கு, இது மாதிரி. அப்புறம் மறுநாள் ஒரு நோபல் பரிசு வாங்குறார் ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மருத்துவத்துறையில். உடனே அதை பற்றி எல்லாம் கருத்து போடுவாங்க. அவர் மிகப்பெரிய சாதனையாளர்னு. அந்த மருந்து இப்போ எதுக்கு, இப்போ இதை விட தீவிரமான ஒன்று இருக்குது, அவருக்கு கொடுத்துருக்கலாமே, இவருக்கு கொடுத்துருக்கலாமே. உடனே அதை பற்றி இப்போ அதை விட்டுட்டு மறுநாள் ஒரு திரைப்படம் வெளியாகுதுன்னு வைங்க, அந்த பிரமாதமாக இருக்குது, அந்த கதாநாயகர் அப்படி, கதாநாயகி இப்படி, இயக்குனர் இப்படி, இந்த கருத்து விமர்சனத்துக்குரிய விதவிதமாக போடுவாங்க. இது மாதிரி கருத்து போட்டே சில படங்களை ஒரு வழி பண்ண அனுபவங்களையும் நம்ம அண்மையில் பார்த்துருக்குறோம். இதில் என்ன வேடிக்கை கவனிச்சிங்களா? இந்த மாதிரி எதிர்கருத்து, மாற்று கருத்து, துணை கருத்து, ஆதரவு கருத்து போடுறவங்க யாருன்னா திரும்ப திரும்ப ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்க. இதையே பார்க்க 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 நம்முடைய இளைய தலைமுறை இருக்குது, செல்ஃபோனால் அடிமையாக ஆக்கப்பட்ட இளைய தலைமுறை அப்படி தான் சொல்லணும். முதல்ல கல்லூரி பக்கம்லாம் போனீங்கன்னா மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு கிண்டல், ஒரு தமாஷு, ஒரு சிரிப்பொலி, 5 வினாடிக்கு ஒரு தடவை ஒரு சிரிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் எங்கே பாரு, கிரவுண்டில் இல்லை வகுப்பறையில் சொல்ல வராண்டாவில் எங்கே பாரு குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே செல்லையே பார்த்துட்ருக்குறாங்க. செற்களால் செல்லு தான் அரிக்கும்னு சொல்லுவாங்க. நிஜமாலுமே இப்போ அந்த செல் இவர்களை நேரத்தை அரித்து கொண்டு இருக்கிறது. மனதை, மனோபாவத்தை, குணத்தை அரித்து கொள்கிற செல்லால் செல்லரிக்கப்பட்ட தலைமுறையாகிவிடுமோ அப்படின்னு நமக்கே பயமாக இருக்கு. இதை பார்க்க பார்க்க எல்லாவற்றிலும் மேம்போக்காக இருக்கிற மனோபாவம் வளர்ந்து விடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை பற்றி வேணாலும் அப்பப்போ என்ன தோணுதோ அது அல்ல உண்மையான அறிவு அப்படிங்கிறது. ஒரு துறை சார்ந்த ஆழமான ஞானம் இருப்பது தான் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறுவதில் இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவது வரைக்கும் உங்கள் துறை சார்ந்த ஆழமான நுட்பமான ஞானம் இருக்க வேண்டும். ஞானம்னா ஏதோ ஆன்மீகம்லாம் நினச்சிக்காதீங்க. இன்டெப்த் நாலெட்ஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த துறை சார்ந்த ஆழமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த துறை சார்ந்ததிலுமே நீங்கள் ஆழமாக, முற்றிலுமாக ஒரு புதிய புள்ளி விவரம், ஒரு புதிய அணுகுமுறை, ஒரு புதிய நுட்பம், ஒரு நுணுக்கம் தெரிய தெரிய தெரிதான் உங்களுக்கு வெற்றி என்பது சுலபமாக வரும். இது சக்சஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் எதில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. காட்டுக்கு ஒருத்தர் காலையில் 10 மணிக்கு புறப்படுறார் மரம் வெட்டுறதுக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு திரும்புகிறார். இன்னொருத்தர் 3 மணிக்கு போகிறாரு, அவரும் சாயங்காலம் 6 மணிக்கு வர்றார். இந்த முதலாளி கேட்டார், முதல்ல போனாரே 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்தார், இன்றைக்கி எவ்வளவு மரம் வெட்டினீங்க அப்படின்னு. அவர் உடனே நான் 1 மரம் வெட்டினேங்க, பெரிய மரம் வெட்டினேன் அப்படின்னார். சரிப்பா, நீ 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்தியே, நீ என்ன ஏதாவது இலையாவது வெட்டினியா, ஏதாவது ஒரு பழம் பறிச்சுட்டு வந்தியா? இவர் சொன்னார், இல்லைங்க நானும் 1 மரம் வெட்டினேங்க. அவன் 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வரான், அவ்வளோ நேரத்தில் 1 மரம் வெட்டியிருக்கிறான். நீ என்னப்பா 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்துட்ட, 3 மணி நேரத்தில் நீ எப்படி வெட்டின அப்படின்னு. இவர் சொன்னார், அதாவதுங்க அவர் மரம் வெட்டில் தான் கவனம் செலுத்தினார். நான் மரம் வெட்டுவதற்கு என் கையில் வைத்திருக்கிற கோடாரியை தீட்டுவதில் தான் கவனம் செலுத்தினேன். தன் கோடாரியை எவ்வளவுக்கு எவ்வளவு கூர்மையாக ஒருவன் வைத்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக அவன் மரங்களை வெட்ட முடியும் அப்படின்னா எப்பேற்பட்ட பாடம். கோடாரியை கூர் செய்ய வேண்டும். நீங்கள் வைரம் எவ்வளவுக்கு எவ்வளவு பளபளப்பாக இருக்குதுன்றது எதை பொறுத்து இருக்குது தெரியுங்களா? அது அந்த வைர நகை செய்கிறவர் அதை எவ்வளவு பட்டை தீட்டுகிறார் என்பதை பொறுத்தது. நமக்குள்ள சில திறமைகள் இருக்கலாம், ஆனால் அதை கூர் தீட்டுவதில் தான் அது நம் கோடாரியாக மாறி வெற்றிக்கான ஆயுதமாக ஆகிறது.
இந்த விண்வெளி வீரர்கள்லாம் விண்வெளியில் சில சமயம் தொடர்ந்தா மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்க வேண்டி வரும். அவங்கெல்லாம் விண்வெளியில் பயிற்சி செய்வாங்க, உடம்புக்குன்னு சில பயிற்சிகள் செய்வாங்க. அண்மையில் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் கூட சில மாதமாக அங்கேயே விண்வெளியிலேயே இருக்கிறார், அந்த கலனுக்குள்ளேயே. இப்போ அது மாதிரி விண்வெளிக்கு செல்லுகிற அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பயிற்சிகள் உண்டு, உடற்பயிற்சிகள் உண்டு. அங்கே என்ன ஜிம் இருக்குமா, அவங்க என்ன பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்றாங்களா, உடம்பு வெயிட் போட்டுட போகுதுன்றதுக்காக பயிற்சி செய்யணுமா அப்படின்னா இல்லைங்க. அதையும் தாண்டி முக்கியமான ஒன்று உண்டு. என்னென்னா விண்வெளியில் இருக்கிற பொழுது நம்முடைய எடை குறைந்து விடும். எடை குறையிறதுனா பூமியில் இருக்கிறப்போ தான் பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிற காரணத்தினால நம்முடைய உடம்பு செயல்படுகிற இந்த நரம்பு, எலும்பு, அப்புறம் மூட்டுகள் இது எல்லாமே இன்டாக்டாக இருக்கணும். ஆனால் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை அப்படின்றதே கிடையாது. அந்த புவியீர்ப்பு விசை இல்லை அப்படிங்கிறப்போ உடம்பினுடைய நரம்புகள், எலும்புகள் இதற்கான வேலைப்பாடுகள்ன்றது ரொம்ப குறைவு. ஏன்னா அங்கே தான் புவியீர்ப்பு விசையே கிடையாது. நீங்கள் திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க திரும்பி வருகிற அந்த காலம் வரைக்கும் இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தலைன்றப்போ இந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். செயல்பாடுகள் அப்படின்றது அதிகமாக இல்லாத பொழுது நரம்புகள் சுருங்க ஆரம்பிச்சிடும். மறுபடி பூமிக்கு வந்தால் அன்றாட நடவடிக்கைக்கு தேவைப்படுகிற அந்த செயல்பாடுகளை கூட அவங்களால செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், புவியீர்ப்பு விசை இல்லாத காலத்திலும் உடம்புக்கு சில பயிற்சிகளை தந்து கொண்டே இருந்தால்தான் பூமிக்கு வந்த பிறகு அது மிகச்சரியான பயன்பாட்டுக்கு உரியதாக இருக்கும். நீங்கள் இராணுவ வீரர்கள் பாருங்கள், தினந்தோறும் பயிற்சிகள் செய்வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் போர்னு ஒன்று வரும். விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்ஸில் இருக்கிறவங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க முடியும். அந்த விளையாட்டு திருவிழா 4 ஆண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் இவங்க தினந்தோறும் கடுமையாக பயிற்சி செய்து கொண்டு இருப்பார்கள். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையாடுவோன்றதுனால இவங்க பயிற்சியும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா ஒலிம்பிக்கில் தோற்று போய் தான் திரும்ப வேண்டும். அதே போலத்தான் ஒரு துறையில் தொடர்ந்து உங்களை பட்டை திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். படிக்க படிக்க புதிய புதிய தகவல்களை உயிர்ப்போடு நமக்குள்ளே வைத்து கொண்டே இருந்தால்தான் மேம்போக்காக இல்லாமல் ஆழமானதாக செல்லுகிற பொழுதுதான் வெற்றி என்பதும் உறுதியானதாக. நாம் மேம்போக்காக இருந்தால் வெற்றியின் வேர்களும் மேம்போக்காக இருக்கும். வெற்றிக்கான வேர்கள் ஆழமாக நமக்குள், உழைப்பின் வேர்கள் ஆழமாக சென்றால்தான் வெற்றி கொடியும் மிகப்பெரிய அளவிலே நம்மால் பறக்க விட முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.